அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்ம யம்மியான கேரமல் ட்ரீம் கேக் ரொம்ப ஈஸியாக கிராம் மெஷர்மெண்ட்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் கடையில் பார்க்கையில என்னடா இவ்வளோ விலையாக இருக்குது, இது செய்கிறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசிக்கு பார்த்தா இது நம்ம அந்த 5 லேயர் சாக்கோ ட்ரீம் கேக்கை விட ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இது நம்மளுக்கு 100% ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் பிகினஸாக இருக்கிறீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம தரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேரமல் ட்ரீம் கேக்கோடு சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்த சாக்கோ ட்ரீம் கேக் இது எல்லாமே நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு தரலாம், நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் குட்டி டிப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா ஒரு க்ளீனான ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டை மட்டும் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அந்த முட்டையோட வெயிட் அரௌண்ட் ஒரு 50 கிராம் கிட்ட இருந்தது. அது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். வெனிலா எசன்ஸோட கிராம், அப்புறமா பேக்கிங் பவுடரோட கிராமெல்லாம் கூட கேட்குறீங்க நிறைய பேர். அது நான் சேர்க்கையில் ஒரு 1 கிராம் வந்தது. அது சும்மா ஒரு 1/4 மூடி அரை மூடி அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நான் சேர்க்குறது. கூடவே பட்டர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். அது வந்துட்டு ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தது. இதை நம்ம ஒரு விஸ்கு வச்சு இல்லைனா ஒரு கரண்டி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு லைட்டாக இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். முட்டையை லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 45 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை பொடியை இந்த முட்டை கூட சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு அரை கப்பும் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம கேரமல் ட்ரீம் கேக்காக ரெடி பண்ணுறதால நான் இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலை. இதுவே நீங்கள் இது சாக்லேட் கேக்காக ரெடி பண்ணணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் இல்லையா, அந்த மாவுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் ஒரு 46 கிராம்ஸ் கிட்ட வந்திருக்கு. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட இந்த பேக்கிங் பவுடரோட அளவு தான் கேட்பாங்க, பேக்கிங் பவுடர் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணுன்ட்டு. அது தனியாக அளந்தாக்கா அந்த கிராம் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு அதை டேர் பண்ணாமல் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது சரியாக ஒரு 1 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. அந்த 1/4 ஸ்பூன் அளவில் 1 கிராம் கிட்ட வந்திருக்கு. அப்புறமா கூடவே ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து வச்சுருந்த மாவை ஜலிச்சுட்டு இந்த முட்டை கலவை கூட சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக கொஞ்சம் வெதுப்பான தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு குட்டி கேக் டின்னில் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். $180 ஓடிஜியை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஓடிஜியில் நான் என்னோடய இந்த குட்டி ஓடிஜியில் 25 நிமிஷம் டைம் வைக்கிறேன். ஒவ்வொருத்தங்க ஓடிஜியில் டைமிங் வந்து மாறுபடும், ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெயின் இன்க்ரீடியண்டான நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 60 கிராம்ஸ் கிட்ட இருக்குது, 62 கிராம்ஸ் இருக்குது நான் எடுத்திருந்த அந்த அரை கப் சர்க்கரை. இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்திருந்த அந்த சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை அளந்த அந்த 1/4 கப் இருக்கு இல்லையா, அந்த 1/4 கப்லேயும் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்லேயே நம்மளோட கேக்குமே நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சாக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா நம்ம ஃபேன் காடியில் இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். மேலே தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பிசுன்ட்டு இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்படி இல்லைனா ஒரு டூத் பிக் இல்லைனா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள், மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளேயே இந்த சுகர் சிரப் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சமாக அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகையிலே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய ஒரிஜினல் ரெசிப்பியில் பாலுக்கு பதிலாக ஹெவி க்ரீம் தான் சேர்ப்பாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அது கரையவே இல்லை. அதனால் நான் பாலே சேர்த்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்தது. நீங்களும் பயப்படாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு உடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் சாஸ் செம்ம சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரமல் ட்ரீம் கேக்கு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் மேட்சிங்காக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட கிராம் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 110 கிராம்ஸ் கிட்ட வந்தது. இப்போ இந்த பட்டரோட கலர் மைல்டாக நல்லா சேஞ்ச் ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்டரோட இந்த கம்பியை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாகவே நல்லா க்ரீமாகி கிடச்சிரும். பட்டரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் அரௌண்ட் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே வாட்டி மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்மளோட பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த கேக் ஸ்பாஞ்செல்லாம் ஆறலை. நான் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா பசங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க வரத்துக்குள்ளே இதை நம்ம எப்படியாவது செட் பண்ணி வச்சிடணுன்ட்டு. நீங்கள் இதை ஃபேன் கடியில் வச்சாலே சீக்கிரமாகவே ஆறிடும். இருந்தாலுமே நம்ம அந்த பட்டர் க்ரீம்லாம் போடுறதால இந்த கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம செட் பண்ணணும். எப்போவுமே நம்ம கேக் செட் பண்ணையில் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் செட் பண்ணணும். ஸோ இது அழகாக பாருங்கள், இதை கொஞ்சமாக எண்ணெய் அப்புறமா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுலில். அழகாக எடுக்க வந்துருச்சு. இப்போ இந்த கேக்கோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அரௌண்ட் 170 கிராம் கிட்ட வந்திருக்கு. இந்த கேக் வச்சு நம்ம 1/4 கிலோ ட்ரீம் கேக் ரெடி பண்ணலாம். நான் இந்த கேக் அப்படியே பாதியாக பண்ணிக்கிறேன். ஒரு பாதியில் நம்மளோட கேரமல் ட்ரீம் கேக் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பாதியில் சாக்கோ ட்ரீம் கேக் ரெடி பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். சாக்கோ ட்ரீம் கேக் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். அது தேவைப்பட்டால் யாராவது செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம எடுத்துருந்த அந்த கண்டென்ஸ்டு மில்க் கப்பில் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்லாம் இருக்கும் இல்லையா, அதில் சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்து நான் அதை தான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா இந்த கேரமல்லே நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம சுகர் சிரப் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லேயராக நான் இந்த கேரமல் சாஸ் தான் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இது பாலில் செஞ்சதால் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஆனால் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் கொடுத்தாச்சு. கேரமல் சாஸ் நம்ம லேயர் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது மேலே நம்ம இந்த பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கேரமல் சாஸ் நம்ம டாப் லேயராக கொடுத்துக்கலாம். நான் வந்து பசங்க வரப்போகிறாங்கன்ட்டு ஆர்வத்தில் அதுக்கு மேலேயே கொஞ்ச நேரம் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஒரு 5 நிமிஷம் கிட்ட வச்சுட்டு நான் உடனேவே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அது அப்படியே மிங்கிள் ஆகி கலர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. டாப் லேயர் செட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். சரியாக 1/4 கிலோவுக்கு வந்திருக்கு. அரௌண்டு 253 கிராம்ஸ் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ட்ரீம் கேக் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வெயிட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களோட ரிவ்யூஸ்மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது நம்ம
இதோட ப்ரைஸிங்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது கடைகளில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கேஜியே வந்துட்டு 2000 கிட்ட கூட இதை வந்து சேல் பண்ணுறாங்க. கேரமல் ட்ரீம் கேக்கை, இந்த சாக்கோ ட்ரீம் கேக்கை விட இது ரேட் அதிகம்தான். உங்கள் ஊர் சைடெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ரேட்டை பார்த்துட்டு இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இதுக்கு ரொம்ப பெரிய பெரிய பொருட்கள்லாம் தேவைப்படும் போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது, சான்ஸே இல்லை. செம்ம க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. கஸ்டமர்ஸ் யாராவது ட்ரீம் கேக்கில் ஏதாவது புது வெரைட்டியாக ஏதாவது இருக்குதா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த கேரமல் ட்ரீம் கேக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கடைகளுக்கு கொடுக்குறவங்களுமே இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறமா சாக்கோ ட்ரீம் கேக்குமே எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா? 1/4 கிலோ 5 லேயர் சாக்கோ ட்ரீம் கேக் நம்ம 250 வரைக்கும் கூட கொடுக்கலாம். 200லேருந்து 250 வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து இருக்குது. நான் லாஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ஈஸியான மெத்தடில். அது வந்து 200லேருந்து 250 வரைக்கும் கொடுக்கலாம். அதில் அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு ஏற்றி சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நீங்கள் வந்து ரேட் போட்டுக்கோங்க. 200லேருந்து 250 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் 1/4 கிலோவுக்கு தாராளமாக. அப்புறமா கடைகளுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் குட்டி குட்டி பாக்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னா, நம்ம தாராளமாக 80 கிராம்ஸ் வச்சுட்டு அது ஒரு 40 ரூபிக்கு கூட நம்ம கடைக்கு தரலாம். ஏன்னா கடையில் வந்துட்டு அவங்களும் ப்ராஃபிட், அவங்க கடையில் அவங்க லாபம் வச்சு தானே விற்க பார்ப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட அவ்வளோ ரேட்டுக்கு தான் அவங்க கேட்பாங்க. அவ்வளோக்கே நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்லியிருந்த அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம வெறும் ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்சுட்டு நம்ம ரொம்ப டாப்பாக நம்ம செஞ்சுட்டு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம போடுற பொருளை பொறுத்துமே இருக்கு இல்லையா? அதுவுமே நீங்கள் பார்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த கேரமல் ட்ரீம் கேக் இருக்குது இல்லையா? இந்த 1/4 கிலோ பாக்ஸ் எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம்? நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேட்டு கண்டிப்பாக ஏரியா வைஸுமே மாறும். ஸோ நீங்கள் உங்களோட ஏரியாவுக்கு பொறுத்து, உங்களோட கஸ்டமர்ஸை பொறுத்து நீங்கள் ரேட் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் எதுவுமே பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் அநியாயத்துக்கு ரொம்ப பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் இந்த கேரமல் ட்ரீம் கேக். நம்ம ஒரு 300 வரைக்குமே தாராளமாக தரலாம். ஆனால் சரியாக எதுலேருந்து கொடுக்கலான்னா ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். இதையுமே நம்ம அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் போட்டு அந்த சாக்கோ ட்ரீம் கேக் இருக்கு இல்லையா, அதே போலமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நான் இப்போ தான் வந்து இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுது, நல்லபடியாக போகுதா என்னன்னு சொல்லிவிட்டு நான் வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு ஹாஃப் கேக் இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் சாக்கோ ட்ரீம் கேக் தான் செஞ்சுருந்தேன். மேலே அந்த ஹார்டான அந்த சாக்லேட் லேயர் மட்டும் நான் ஆட் பண்ணாமல் நான் அப்படியே செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு கொடுத்து 2த்தில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கல. பெரியவனுக்கு வந்துட்டு அந்த சாக்கோ ட்ரீம் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சின்னவனுக்கு வந்து இந்த கேரமல் ட்ரீம் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறம் இவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க எல்லாமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சில சமயம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா இனிப்பு அவ்வளோவா இவங்களுக்கு பிடிக்காது. காரமாக எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்களோட குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.